பெருந்தலைவர் காமராஜர் நினைவு தினத்தையொட்டி சென்னையில் உள்ள காமராஜர் நினைவரகத்தில் அரசியல் தலைவர்கள் மரியாதை செலுத்தினார்கள். கர்ம வீரர் காமராஜரின் 42வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி சென்னையில் உள்ள அவரது நினைவிடத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து தமிழக ஆளுநர் விளக்கம் அளித்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார். முதலமைச்சரை பொறுத்தமட்டில் அவர் விரைவில் குணமடைந்து அவர் பணிகளை கவனிக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் பிரார்த்தனை. அதனால் புகைப்படம் வெளியிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வருகிறது. ஆனால் என்னை பொறுத்தமட்டில் அவர் நலமாக இருக்கிறார் என்று அரசாங்கம் தெரிவித்தால் அது சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசத்தந்தை மகாத்மா காந்தி, முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி, காமராஜர் ஆகியோரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் பேசிய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர், தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பையும் மது விலக்கையும் அமல்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழக முதல்வர் விரைவில் குணமடைந்து மக்கள் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்த திருநாவுக்கரசர், முதல்வர் உடல்நலம் தொடர்பாக புகைப்படம் வெளியிட வேண்டும் என்பது கருணாநிதியின் தனிப்பட்ட கருத்து என்றும் குறிப்பிட்டார். ஒரு பொது விஷயங்களில் கருத்து சொல்றதுல எல்லாம் ஒரே மாதிரி தான் எல்லாரும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க, என் கருத்தை நான் சொல்லியிருக்கேன். மொத்த கருத்து, எல்லாருடைய மொத்த கருத்தும் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பூரண நலம் பெற்று விரைவில் அவருடைய பணிகளை தொடங்க வர வேண்டும், அதற்காக பிரார்த்திக்கிறோம், வாழ்த்துகிறோம் என்பதுதான் எல்லோருடைய கருத்து. கலைஞருடைய கருத்தாக தான். காமராஜரின் நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் சென்னையில் உள்ள காமராஜ் நினைவகத்தில் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி விவகாரத்தில் கர்நாடகத்தின் போக்கு கண்டிக்கத்தக்கது என்றும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை கர்நாடகா மதிக்க தவறினால் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். டெல்டா மாவட்டங்களிலே 25 லட்சம் ஏக்கர் சம்பா நிலத்திற்கு இன்றைக்கு தண்ணீர் இல்லை என்றால் விவசாயினுடைய வயிற்றிலே அடிக்கின்ற அரசாக காங்கிரஸ் தலைமையிலான கர்நாடக அரசு செயல்படுவது மிகுந்த வருத்தத்துக்குரிய ஒன்று. இந்த முறை சம்பாவை காப்பாற்றுவதற்கு கர்நாடக அரசு தண்ணீர் தரவில்லை. மேலும் மேலும் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை அவர்கள் மதிக்க தயாராக இல்லை என்றால் மத்திய அரசு கர்நாடக அரசின் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சென்னையில் உள்ள காமராஜர் நினைவகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காமராஜரின் கொள்கையான மதுவிலக்கை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். பாழ்படுத்திக் கொண்டிருக்கிற மதுக்கடைகளை தமிழக அரசு மூட வேண்டும், மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்னும் சொல்ல போனால் மதுவிலக்கு கொள்கையை ஒரு தேசிய கொள்கையாக மோடி அரசு ஏற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி காந்தி வீதி, நேரு வீதி சந்திப்பில் உள்ள காமராஜரின் சிலைக்கு முதல்வர் நாராயணசுவாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் புதுச்சேரி அமைச்சர்களும் காமராஜரின் சிலைக்கு மரியாதை செலுத்தினார்கள்.